மக்கள் வணக்கம். ஏன் எதற்கு எப்படி பேர் சொல்லுங்க. தாம்பரத்துல அஸ்வின் பேசுறேன். தாம்பரத்திலிருந்து அஸ்வின். என்ன பேரு? அஸ்வின். அஸ்வின் என்ன செய்றீங்க? அஸ்வின் நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? அவர் பல்பு கண்டுபிடிச்சாங்க. பல்பு கண்டுபிடிச்சாரா? பல்புல என்ன கண்டுபிடிச்சாரு? பல்புல அந்த தீ மாதிரி இருக்கும், அது எப்படி எரியுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான். எப்படி இல்ல, பல்புல அவருடைய கண்டுபிடிப்பு என்ன? அதை குறிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நடுவுல ஒண்ணு இருக்கும், அது வந்து எப்படி எரிய வைக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதான் நிறைய பேர் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு மின் இழையில வந்து அதாவது மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது, ஒரு ஒயர்ல மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது அது ஒளிரும், வெப்பத்தை கொடுக்கும். ஆனா அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உள்ள ஆக்சிஜன் இருப்பதால் உடனே அது எரிஞ்சு விடும். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து விட்டு ஒரு மந்த வாயுவை உள்ளே செலுத்தியவுடன் அந்த ஆக்சிஜன் ஏற்றம் இல்லாமல் தொடர்ந்து எரிந்தது. அதுதான் அவருடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. பல்பு கண்டுபிடிச்சார். பரவாயில்ல. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி சொன்னீங்க. உங்களுடைய லட்சியம் என்ன? ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. ஓ, இந்த விஞ்ஞானம் எல்லாம் படிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுமா? சரி, கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. உங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்கல்ல, அதெல்லாம் செல்ல பிராணிகளாம். இந்த செல்ல பிராணிகளின் பயன்கள் யாவை? செல்ல பிராணிகள் வளர்ப்பினுடைய பயன்கள் யாவை? அது நமக்கு சொல்லி கொடுக்கும். எப்படி நம்மளோட டென்ஷன் குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதோட விளையாடலாம், டைம் பாஸ் பண்ணலாம். ஓ, டைம் பாஸ் பண்ணலாம், விளையாடலாம், டென்ஷனை குறைக்கலாம். வேற என்ன செய்யலாம்? திருட வரானா அது நம்மள ஹெல்ப் பண்ணும். நைட் தூங்கும் போதெல்லாம் அது பாத்துக்க வீட்டு அந்த மாதிரி. ஓ, நீங்க தூங்கும் போது அது முழிச்சிருந்து வீட்டை காத்துக்கிட்டு இருக்குமா? சரி, ரொம்ப நல்லது. அடுத்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது கிட்ட நிறைய என்ன இருக்கு? நாய்க்கு சொன்னீங்க, வேற என்ன இருக்கு? செல்ல பிராணிங்க. பூனை என்ன செய்யும்? பூனை என்ன சொல்றது? பூனை ஒண்ணும் செய்யாதா? பூனை எல்லாம் வளர்க்கலையா நீங்க? பூனை வளர்க்கல. அதான் நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் செல்ல பிராணிகள் ஒரு நிகழ்ச்சியே வருது. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நாய் வீட்டை காக்கும் ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி தூங்கும் போது வீட்டை காத்துட்டு இருக்கு. இன்னும் சில இதில் காவல்துறையில நுண்ணிய மோப்ப சக்தியை வைத்து குற்றவாளிகளை பிடிக்கும். அது மாதிரி பூனை எலியை பிடிக்கும். சரியா? நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக இதை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். இது மாதிரி செல்ல பிராணிகள் நமக்கு பல வகையில் உதவுது. மிக அழகா சொன்னீங்க. வந்து இப்ப உங்களுக்கான சோதனை செய்வோமா? இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கான சோதனை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சோதனை வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க பாருங்க. முதல்ல வந்து இதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவோம். ஒரு மெழுகுவர்த்தி வச்சுக்குவோம். இங்க இருக்கு. இந்த மெழுகுவர்த்தி முதல்ல ஏற்றிடுவோம். அப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பார்க்குறீங்களா? நம்ம சோதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான சோதனை. ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு கண்ணாடி குழாய், இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து இது பக்கத்தில் நான் என்ன பண்ணி கையில் வச்சிருக்கிறேன், ஒரு செவ்வக வடிவ குழாய். இந்த குழாயை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஸ்கொயர் டைப்ல செவ்வக வடிவ குழாய். இந்த செவ்வக வடிவ குழாய்க்கு இது மேலே வந்து எல்லா பக்கத்துலேயும் மூடி இருக்கா? மூடி இருக்கு. அதனுடைய மேல் பகுதியில் மையப்பகுதியில் ஒரு திறப்பான் இருக்கு. அதான் ஒரு வாய்ப்பகுதி இருக்கு. அந்த வாய்ப்பகுதி வழியாக முழுவதுமாக தண்ணி விடுங்க. இந்த பாருங்க, இதில் வந்து தண்ணி. ரொம்ப மேலே கொட்டுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். நான் வந்து காற்று குமிழ் இல்லாதவாறு. ஆஹா, இருங்க தண்ணி விடுதா? அந்த இருங்க. தண்ணி வந்துடுச்சு. இது அணைஞ்சு போச்சு. இருங்க, திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப மெழுகுவர்த்தி ஏற்றணும். கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க. மெழுகுவர்த்தி வேற மெழுகுவர்த்தி ஏற்றல. தண்ணி விழுந்துருச்சு. அதில் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றுவோம். இப்படிதான் சோதனை செய்யும் பொழுது பல சோதனைகள் நடக்கும். அப்படி அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இது சோதனை மேல் சோதனை அல்ல. என்ன நிகழ்ச்சி? நம்ம நிகழ்ச்சி சாதனை மேல் சாதனை. நல்லா பாருங்க. இந்த பார்த்தீங்களா? இதை ஏற்றி வச்சுக்கணும். பார்க்குறீங்களா? ஆமாம். அதனால் முதல் முயற்சியிலே வந்து சோதனைகள்லாம் நமக்கு வெற்றி கிடையாது. அதனால் பொறுமையாக தான் செய்யணும். வந்து இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இந்த குழாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இருக்குது, ஃபுல் முழுவதும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விடுவோம். அந்த விளிம்பு வரைக்கும் விட்டுட்டா அவ்வளோதான். மேல் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த செவ்வக வடிவ குழாயில் முழுவதும் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. ஆமாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்,
இது வந்து ஒரு முனையில், எந்த முனையில், ஏதாவது ஒரு முனையில் சூடுபடுத்தணும். சூடுபடுத்துறதுக்கு முன்னால் இன்னும் ஒன்று பக்கத்தில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. என்ன வேணும் அதுக்கு? ஒரு மை வேணும், மை பாட்டில். ஆமாம். இந்த சோதனை பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க. இருங்க இருங்க, கீழே வச்சா இதாயிரும், திறந்துக்கலாம். முதல் தடவை பார்க்குறீங்க, பரவாயில்ல. இப்போ சரியாக சொல்லியான்னு பார்க்கலாம். ரைட். இப்போ என்ன செய்கிறேன், ஒரு முனையில் இந்த குழாயை சூடுபடுத்தணும். இப்போ சூடுபடுத்துங்க அப்படி, சரியா? சூடுபடுத்த கிடைமட்டமாக வச்சு சூடுபடுத்தணும். அப்படி சூடுபடுத்தும் பொழுது உள்ளே தண்ணீருக்கு உள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாதுல்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதுக்காக என்ன செய்யறோம், உங்க மை இந்த பக்கத்தில் வந்து கையில் மை வச்சிருக்கிறேன். இந்த மை வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மையை அதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கும். இங்கே பாருங்க, இது அப்படி தொடர்ந்து சூடுபடுத்திட்டே இருங்க. ஒரு பக்கத்தில் இந்த சிவப்பு மை அல்லது நீல மை அதை எடுத்து நல்லா இங்க் ஃபில்லரில் எடுத்துக்கோங்க. இங்கே ஊற்றுங்க. அந்த வாய்ப்பகுதியில் குழாயை கிடைமட்டமாக வச்சு இங்கே ஊற்றுங்க. ஆகா, மை ஊற்றிய பின்னால் அந்த மை எந்த திசையில் போகிறது என்பதை பாருங்க. எப்படி போகுது? எந்த முனையில் சூடுபடுத்துறோமோ அதற்கு எதிர் திசையில போகுது. அழகா போகுது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருது. வருதா? வந்து அப்படி கிடைமட்டமா கீழ் குழாயினுடைய வளைந்து அங்க சூடுபடுத்துற பகுதிக்கு வருது. வந்து திரும்ப என்ன ஆகுது, அது வந்து அதே பகுதியில் மேல வரும். வருதான் பாருங்க. அங்க வருது பாருங்க. எங்க வந்துட்டு இருக்கு? இங்க வந்துருச்சு. இங்க வருது. ஆஹா, ஆமா. அந்த சிவப்பு மை இங்க வந்து திரும்ப அதே படிக்கு இங்க வருது. வந்து அழகா வந்துருச்சு. குழாய் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப திரும்ப பழைய வரைக்கும் எங்க ஊத்துனமோ அந்த இடத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் இந்த ஒரு முனையில சூடுபடுத்தும் பொழுது அந்த மை ஆனது எதிர் திசையில போகுது? அதுக்கான விட என்னன்னு கேட்கணும். அப்படி சொல்லக்கூடாது. அதற்கான அறிவியல் காரணம் என்னன்னு சொல்லணும். அதாவது இங்க இந்த முனையில வலது பக்கம் முனையில சூடுபடுத்துறோம். ஆனால் அந்த மை கலர் வந்து எந்த பக்கம் போகுது? எதிர் திசையில போகுது. எங்க சூடுபடுத்துறீங்களோ அதற்கு எதிர் திசையில போகுது. அதற்கான காரணம் என்ன? பாருங்க, போகுது பாருங்க அழகா. அருமையாக அந்த வந்து வலது பக்கத்துல போய் அப்படி கீழே வருது. அந்த வருது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி வருகிறது. இதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? இந்த பக்கம் ஹீட் ஆகுறதுனால அந்த தண்ணி வந்து சுத்தி சுத்தி வரும்போது இந்த பக்கம் இருந்தா அது போகுது. இல்ல தண்ணி சூடுபடுத்தும் போது சுத்தி சுத்தி வருது. அது அந்த சுத்தி சுத்தி வருவதற்கான காரணம் என்ன? அதான் இவனுடைய அறிவியல் கருத்து. இப்ப அறிவியல் புரிஞ்சு கேள்வி புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? விளக்கமா சொல்லுங்க. பதில் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கா? பரவாயில்ல. இந்த வருது பாருங்க, சூடுபடுத்துற முனையில நேரம் மேல போகுது. இப்ப நீங்க இப்படி சிந்திக்கணும், உள்ள இருக்கக்கூடிய அந்த கலர், அந்த மை சிவப்பு மையானது உள்ளே நீரினுடைய இயக்கத்தை கண்டுபிடிப்பதற்காக நம்ம ஊத்தி இருக்கிறோம். அப்படியானால் உள்ளே எப்படி இந்த இயக்கம் நடைபெறுகிறது, நீரினுடைய இயக்கம் எப்படி நடைபெறுகிறதுன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன். அதாவது இது வந்து ஒரு முனையில் நம்ம சூடுபடுத்துறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் சூடாகிறது. நீர் சூடாகும் பொழுது இந்த முனையில் சூடுபடுத்தும் பொழுது அங்கே அந்த சூடான நீர் எங்க மேல வரும். அதே சமயத்தில் மேல இருக்கக்கூடிய குளிர்ச்சியான நீர் கீழே வரும். என்ன காரணம்? சூடான நீர் மேல போறதுக்கு அதனுடைய அடர்த்தி குறைஞ்சிரும். அதனுடைய அடர்த்தி குறைவதால் இது மேலே வருகிறது. இப்ப இதை நிறைவு செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர் மீண்டும் அதை நிறைவு செய்வதற்கு சுற்றி இங்க வருது. வந்து இப்ப சூடான நீர் மேலே போவதும் குளிர்ச்சியான நீர் கீழே வருவதுமான இந்த சுழற்சி இந்த செவ்வக வடிவ குழாயில தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்படி இங்க போய் இங்க வந்து இப்படி வந்துட்டே இருக்கு. இது எதை காட்டுகிறது? ஒரு நீரில் வெப்பம் எப்படி பரவுகிறது என்பதை இந்த சோதனை காட்டுகிறது. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு வெப்ப சலனம். அதாவது திரவ பொருட்களிலும் வாயு பொருட்களிலும் எப்படி வெப்பம் கடத்தப்படுகிறது என்பதை காட்டுவதற்கான சோதனை இந்த செவ்வக வடிவ குழாய் சோதனை. ரொம்ப அருமையான சோதனை. நீங்கள் இந்த மாதிரி குழாயெல்லாம் செஞ்சு பார்த்து வெப்ப சலனத்தை தெரிந்து கொள்ளலாம்.